ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 30ஆம் நாள் 13/5/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும். இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள் தான். இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது இந்த புதன்கிழமை. எந்த ஒரு சுபகாரியமும் நமக்கு புதன்கிழமை அமைந்தால் அதை போல ஒரு சிறப்பு எதுவுமே கிடையாது. ஒரு திருமணம் புதன்கிழமையிலே அமைந்தால், ஒரு கிரகப்பிரவேசம் புதன்கிழமையிலே அமைய வேண்டும், ஒரு ஆலய கும்பாபிஷேகம் புதன்கிழமையிலே அமைந்தால் அதை போல ஒரு சிறப்பு எதுவுமே கிடையாது. அவ்வளவு வலிமையும் சிறப்பும் அதியுன்னதமும் கொண்டது இந்த புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. அதனால தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று முன்னோர்கள் சொன்னார்கள். அந்த வகையிலே இன்று புதன்கிழமை நாமும் இறை வழிபாடுகளையும் செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே ஐசான்ய திசையிலே அமர்ந்திருக்கின்ற புத பகவானுக்கு பச்சை பட்டி சாத்தி பாசிப்பயிறு நிவேதனம் வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்களும் செய்து கொள்ளலாம். இன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி மாதங்கள் தோறும் 2 பக்ஷங்களிலும் அனுஷ்டிக்கின்றதாகிய திதியை அடிப்படையாக கொண்ட விரதம் ஏகாதசி விரதம். தேய்பிறை ஏகாதசி. இது வளர்பிறையிலும் ஏகாதசி வரும், தேய்பிறையிலும் ஏகாதசி வரும். இந்த ஏகாதசி என்கிற பொழுது ஏகம் என்றால் 1, தசம் என்றால் 10, 10 ஒன்றும் 11. அமாவாசை 11ஆவது நாள் வருகின்ற ஏகாதசி வளர்பிறை. பௌர்ணமி வருகின்ற 11ஆவது நாள் ஏகாதசி தேய்பிறை ஏகாதசி. அந்த வகையிலே இது தேய்பிறை ஏகாதசி. விஷ்ணு ஆலயங்களில் நடைபெறுகின்ற சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் நாம் கலந்து கொண்டு விரதனுஷ்டானத்தில் எடுக்கின்றவர்கள் பொதுவாக இந்த ஏகாதசியிலே அன்னம் சாதம் சாப்பிட மாட்டார்கள். அது பலர் அவ்வாறு விரதம் இருந்து கொள்வார்கள். ஒரு சிலர் பகல் பொழுதோடு விரதத்தை முடிக்கின்றவர்கள் சாதம் சாப்பிட்டு கொள்வார்கள். ஆனால் அந்த ஏகாதசியிலே சாதம் அன்னத்தை புசிக்க மாட்டார்கள். மாலை வேளை வரையிலே பூஜையெல்லாம் பார்த்துவிட்டு ஏதாவது பலகார பட்சணங்களை சாப்பிட்டு விரதத்தை பூர்த்தி செய்கின்றவர்கள் உண்டு. அவ்வாறு இந்த விரதம் மாதத்தில் 2 பட்சங்களிலும் வரும். அவ்வாறான இந்த ஏகாதசி விரத பூஜை வழிபாடுகளுக்கு நாமும் ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது கைவீசி கொண்டு செல்லக்கூடாது. இறைவனுக்கு அர்ச்சனைக்கு மலர்கள் எடுத்து செல்லலாம். மலர்கள் முடியவில்லையா
துளசி பத்திரம் மகாவிஷ்ணுவுக்கு பிரீதியானது. இந்த துளசி பத்திரம் எடுத்து மாலை கட்டி கொடுக்கலாம். அதனால் அந்த ஏகாதசி நாளில் துளசி செடியிலிருந்து இலைகளை எடுக்கக்கூடாது, பத்திரத்தை எடுக்கக்கூடாது. அதனாலே முதல் நாளே அந்த துளசியெல்லாம் எடுத்து வச்சு, அல்லது அதிகாலை சூரியோதிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துடணும். எடுத்து இந்த துளசி மாலை கட்டி போடலாம், அர்ச்சனைக்கு கொடுக்கலாம். அவ்வாறு அங்கே விஷ்ணு ஆலயங்களிலே தீர்த்தம் கொடுக்கின்ற பொழுது துளசி தீர்த்தமாக கொடுத்து கொள்வார்கள். எல்லாவித ரோகங்களையும் நீக்கக்கூடியது. அவ்வாறு சிறப்போடு கூடிய இந்த ஏகாதசி விரத அனுஷ்டானத்திலும் கலந்து இறையருளையெல்லாம் பெறுகின்ற வகையிலும் நாளைய தினம் சிவனாலயங்களிலே நடைபெறுகின்ற பிரதோஷ கால விரத பூஜை வழிபாடுகள். எனவே இன்று விஷ்ணு ஆலயங்களில் நடைபெறுகின்ற ஏகாதசி விரத பூஜையிலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும், வருகின்ற 16ஆம் தேதி சனிக்கிழமை கண்டி வத்துகாமம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய வருடாந்த வைகாசி விசாக மகோத்சவம் கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகும். பகல் 11:30 துவஜாரோகணம் என்கின்ற கொடியேற்று உற்சவத்தோடு ஆரம்பமாகி தொடர்ச்சியாக 15 நாட்களுக்கு இந்த உற்சவம் நடைபெற்று வைகாசி விசாகத்தன்று பஞ்சரத பவனியும் மறுநாள் பௌர்ணமியிலே தீர்த்த உற்சவத்தோடு நிறைவு பெறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது. நாமும் இந்த நிகழ்வில் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.